கர்த்தர் நல்லவர், அந்த நல்ல கர்த்தர் எனக்கு நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். முதல் காரியம், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கும். அது மட்டும் போதாது, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் ரிவார்டு கொடுக்கிறார். தேவனை பின்பற்றுகிற விசுவாசம் தான் முக்கியம். ஆனா எவன் ஒருவன் விசுவாசிக்கும்படியாக தெரிந்து கொள்கிறானோ அவன் கர்த்தருடைய நன்மைகளை அனுபவிக்கிறான். நீதிமான் விசுவாசத்துல பிழைப்பான். ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பான். கர்த்தர் என்னுடைய சூழ்நிலைக்குள்ள வரணும், பொருளாதாரத்துக்குள்ள வரணும், என்னுடைய சரீர சுகத்துக்குள்ள வரணும்னா கர்த்தர் நல்லவர், எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அத்தனையும் நல்லதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அந்த எதிர்பார்ப்புக்குள்ள கர்த்தர் உள் நுழைச்சு வேலை செய்வார். ரெண்டு நாளாகம் திருப்புவோம். 2 நாளாகம் 6ஆம் அதிகாரம் 41வது வசனம். 2 நாளாகம் 6:41. தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாபர ஸ்தலத்திற்கு தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாய கர்த்தாவே, உமது ஆசாரியர் ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. கையிலுவது சொல்லுவோம். நான் தேவனுடைய பிள்ளை, ரட்சிப்பை உடையாக தரித்திருக்கிறேன், உடைய நன்மையிலே நான் மகிழுகிறேன், களி கூறுகிறேன். ஆமென். தேவனுடைய விருப்பம் என்பது தேவனுடைய நன்மையை அறிகிற அறிவில் நாம் வளரணும். வளர்றது மட்டுமல்ல, அந்த நன்மையை அறிந்து தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். நம்ம அடிக்கடி சொல்கிறோம், கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறோம். கர்த்தர் நல்லவர், அது நம்முடைய ஊழியத்தினுடைய பிரதானமான அடிப்படை காரியம். எந்த ஒரு சபை மக்களும், ரட்சிக்கப்பட்ட மக்கள், தேவனோட உறவு உள்ள மக்கள், சபைக்கு போகிற மக்கள், கர்த்தர் நல்லவரா அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. கர்த்தருடைய நன்மையை அனுபவிக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தருடைய நன்மைகளை வாழ்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் நல்லவரான்னு கேட்டோம்னா அது எந்த டினாமினேஷனை சேர்ந்தவனாலும் சரி தான், எந்த சபைக்கு போகிறாலும் சரி தான், கடவுள் நல்லவங்க, கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு அறிவு, ஒரு வெளிச்சம் இருக்கிறது. ஆனால் அது மட்டும் போதாது. கர்த்தர் நல்லவர் என்பதை மேலோட்டமாக அறிகிறதை தாண்டி அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். கர்த்தர் நல்லவர், அந்த நல்ல கர்த்தர் எனக்கு நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்னு அறியணும், அப்புறம் அதை எதிர்பார்க்கணும். கர்த்தர் நல்லவர், அவர் வைத்திருக்கிற அனைத்தும் நல்லது. நல்லவர் என்றால் அவருடைய நினைவுகள் நல்லது, சிந்தைகள் நல்லது, அவருடைய ஆலோசனைகள் நல்லது, அத்தனையும் நல்லது என்று அறிந்தால் தான் நல்லதை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியும். இந்த வசனம் சொல்லுது, நம்முடைய பரிசுத்தவான்கள் நம்முடைய நன்மைகளே மகிழ்வார்களாக, களி கூறுவார்களாகன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவருடைய நன்மைகளில் நாம் களி கூற வேண்டும் விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர்னு அறியணும், அப்புறம் அந்த நன்மையை அனுபவிக்கணும், அப்புறம் அந்த நன்மையிலே நாம் களி கூற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் கிடையாது, பைபிள் வாசிக்கிறது மட்டும் கிடையாது, 365 நாளும் கர்த்தருடைய நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ஆட்களாக, மகிழக்கூடிய ஆட்களாக நம்ம இருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நன்மை சொல்கிறோம் இல்லையா, இந்த நன்மைங்கிற வார்த்தைக்கு கிரேக்க எபிரேய மொழியில் சொல்கிற முதல் காரியம் நன்மைன்னா ஜெனராசிட்டி. ஜெனராசிட்டின்னா ஏராளமாக, தாராளமாக, உதாரத்துவமாக இருக்கிறது. நன்மைன்னா ஜெனரஸாக இருக்கிறான்னு சொல்கிறோம்னா, ஜெனரஸ்னா உதாரித்தனமாக அள்ளி கொடுக்கறது. ரெண்டாவது நன்மைன்னா கைண்ட்னஸ். கைண்ட்னஸ்னால் தயவு காமிக்கிறது, இரக்கம் காமிக்கிறது, அதெல்லாம் கைண்ட்னஸ். மூணாவது காரியம் எக்ஸலண்ட்டு, குட்டுன்னு அர்த்தம். நல்லது அப்படின்னு சொல்கிறோம்னா அது நன்மையாக இருந்தால் தான் நல்லதுன்னு சொல்லுவோம். ஒரு ஆப்பிள் வாங்குகிறோம், அது நல்ல ஆப்பிள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது கெட்டு போகலை, எந்த குறையும் இல்லை, ஒரு பழுதும் இல்லை, அது பயன்படக்கூடியது, உபயோகமானதுன்னு அர்த்தம் இல்லையா? கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறோம்னா அவரிடத்துல எந்த ஒரு பழுதான காரியமும் கிடையாதுன்னு அர்த்தம். அத்தனையும் நல்லது, ஒரு தீமையான காரியங்களும் அவரிடத்துல கிடையாது. குட்னஸ் சொல்லணும். இன்னொரு காரியம் பெனிஃபிஷியல். பெனிஃபிஷியல் லாபகரமானது. அவருடைய அத்தனை செயல்பாடுகளும் லாபகரமானது. கர்த்தருடைய நன்மைகளை பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, சரீர சுகத்தில், குடும்பத்தில் அனுபவிக்கிற மட்டுமல்ல, அனுதின காரியங்களில் கர்த்தருடைய வழி நடத்துவது நமக்கு அவசியம். அதனால தான்
பரிசுத்தாவியினுடைய வழிநடத்துதல்னு ஒரு சீரியஸே பேசினேன். வாழ்க்கையில் முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது ஆவியானுடைய வழிநடத்துதல் நம்ம அவசியம். ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணுவதற்கு அல்லது யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுக்குறோம். இப்போது சில மக்களுக்கு எனக்கு வாழ்க்கையே கொடுக்குறது தான் ஊழியம் அப்படின்னு இருக்கு. ஒரு குரூப் இருக்காங்க. நான் சம்பாதிக்கிறத என்னுடைய மெயின் ஊழியமே, என்னுடைய ஊழியமே கொடுக்குற ஊழியம் அப்படின்னு பார்த்துருக்கீங்க. எனக்கு தெரியும் சில ஆட்கள்லாம் என்னுடைய ஊழியமே கொடுக்குற ஊழியமாங்க. நல்லது. ஆனால் கொடுக்குற ஊழியம் இருந்தாலும் நீங்கள் கண்ட இடத்துல விதைக்கூடாது. நீங்கள் விதைக்கிற விதைகள் நல்ல நிலமாக இருந்தால் தான் உங்களுக்கு பிரயோஜனத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு மனுஷன் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, பார்க்க பரிதாபமாக இருக்கிறாரு, சட்டை கிழிஞ்சிருக்கு, செருப்பு தச்சு போட்டிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் அவர் ஏழைன்னு சொல்ல முடியாது. அவர் ஒருவேளை நாடகம் ஆடலாம், வஞ்சிக்கலாம், ஏமாற்றலாம். அதனால் எந்த ஒரு காரியம் வந்தாலும் ஆவியானுடைய வழிநடத்தல் அவசியம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற இடம் நல்ல இடமா, நீ விதைக்கக்கூடிய இடம் நல்ல இடமான்று ஆவியானுடைய அந்த வழிநடத்தல் இருந்தால் தான் லாபகரமான விதத்தில் உங்களை இன்வெஸ்ட் பண்ண வைப்பார். நீங்கள் விதைக்கிற விதைகளுக்கு லாபம் உண்டாகும். தவறான இடத்துல விதைக்கிறீங்க, நான் ஒரு கிவருங்க, என் விதைக்கிறவன், ஆனால் விதைக்கிற நிலம் தப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதில் ப்ராஃபிட் வராது இல்லையா? ஒரு தென்னங்கண்டே நடுறோம்னா தென்னங்கன்று நடக்கக்கூடிய நிலமாக இருக்கணும், அப்போ தான் தென்னை வளரும். என்ன, அந்த லேண்டு நல்லா இல்லைன்னா தென்னை வளராது. அதனால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வருவதற்கு ஒவ்வொரு காரியத்தையும் வழி நடத்துகிறார். கர்த்தர் நல்லவர்னு சொன்னோம்னா அவருடைய அத்தனை வழிநடத்துதலும் அத்தனை செயல்களும் லாபகரமானது, பெனிஃபிஷியலானது, அது உபகாரமானது. கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதீங்கிறார் இல்லையா? உபகாரம்னா பெனிஃபிட்ஸு, லாபகரமானது. எபிரேயர் 11 திருப்போம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கிறவர். 2 காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அதன் முதல் காரியம் தேவன் ஒருவர் உண்டென்றும். விசுவாசிக்கிறதுல முதல் காரியம் ஒரு தேவன் இருக்கிறார், அவர் நல்ல தேவன், அவரை ஆசீர்வதிப்பாருங்கிற முதல் காரியம். தேவனை பின்பற்றுகிறதுல விசுவாசம் தான் முக்கியம். சில மக்கள் சொல்கிறாங்களா, நான் தேவனை நம்புறது கிடையாது, நீ கடவுள் இருக்கிறான்னு நிரூபிச்சு காமிங்க, நான் நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க. தெரியுமா? என்கிட்ட ஒருத்தர், அவங்க அப்பா நல்ல மனுஷன், அவங்க அம்மாவும் நல்ல அம்மா, ஆண்டவருக்கா வைராக்கியமாக வாழ்ந்த மக்கள். அவரோட மகன் என்கிட்ட ஒரு நாள் வாதாடினார், கடவுள் இருக்குங்கிறீங்களே, எனக்கு நிரூபிச்சு காமிங்க, நான் உங்களை பார்க்குறேன், நான் என்ன பார்க்குறேன், 2 பேரும் பார்த்துட்டு இருக்கோம், கடவுளுக்கு முன்னாடி காமிங்க, நான் நம்புகிறேங்கிறான். நீங்கள் எத்தனையோ காரியங்களை பார்க்கல, நீங்கள் நம்புறீங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீ உன்னை என்னைக்காச்சும் பார்த்துருக்கியா? உங்களை பார்த்துருக்கீங்களாங்க? உங்களை பார்க்கலங்க, உங்களுடைய சரீரத்தை தாங்க பார்க்குறீங்க. நீங்கள் நல்லவனா கட்டவனா அது உங்களோட கேரக்டரை பார்க்குறீங்க, உங்களோட மனதை பொறுத்து பார்க்குறீங்க. நீங்கள் யார்? மனுஷங்கிற ஆவி மனுஷனே நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு மனுஷன் வர்றாரு போயிட்டாரு அப்படிங்கிறோம்னா சரீரம் போயிட்டீங்களேங்கிறோம். போனவர் தான் உண்மையான ஆள், போனவருடைய சரீரம் தான் இது. கர்த்தர் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அப்படி பிரத்யட்சமாக தோன்றி நான் தான் கடவுள், என்னை நம்புன்னு யாருக்குமே சொல்ல மாட்டார். அப்படி சொல்லியிருந்தாருன்னா அவர் சிலுவையில் அறைந்த அன்னைக்கு அவர் அப்படி ஒரு பிரத்யட்சமாக தோன்றி நான் உயிரோடு எழுந்துட்டேன், என்னை சிலுவையில் அரைஞ்சவெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி நைட்டு போய் பிளாத்தை பார்த்து வாழ்நாளுங்க கையில் விட்டே இருப்பியாப்பா அப்படின்னு சொல்லி நான் எழுந்தாச்சுப்பான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லலை. அவர் எழுந்ததுக்கப்புறமும் தன்னை யார் விசுவாசித்தார்களோ அவர்கள்ட்ட மட்டும்தான் தன்னை தோன்றினார். தேவன் நினைச்சா ஒரு செகண்ட்ல அத்தனை பேருக்கும் நான் தான் தேவன்னு காமிச்சிடலாம், ஆனால் செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார்? தம்மிடத்தில் வருகிறவன் விசுவாசம் தான் வரணும். விசுவாசங்கிறது என்ன? பார்க்கறது கிடையாது, காண்கிறது கிடையாது, உணர்றது கிடையாது, அதுக்கு அப்பாற்பட்டதுள்ள காரியத்தை விசுவாசிப்பது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயம். காணலை, கேட்கல, ஆனால் உணர்றேன். சிலலாம் கேட்பாங்க, நீ எப்படி ரசிக்கப்பட்டீங்க, உங்கள் வாழ்க்கையில் கடவுள் ஏதாச்சும் சூப்பர் நேச்சுரலாக செய்தாரா? ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் செய்யலை. அதாவது ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சூப்பர் நேச்சுரல் நிறையா செஞ்சுருக்கிறாரு, ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம். ஆனால் ரசிக்கப்படுறதுக்கு முன்பாக எனக்கு நான் பெரிய பொல்லாது அவனை வந்தேன், போக்குரியா இருந்தேன், என்னை கர்த்தர் தொட்டாரு, அப்படிலாம் இல்லை. எனக்குள்ள தேவன் தேவைங்கிற ஒரு தேவை இருந்துச்சு, விசுவாசம் தான் வர்றோம். அப்புறம் சொல்றார், விசுவாசமெல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கணும்னு விசுவாசிக்கணும். 2 காரியம் விசுவாசிக்கணும். ஒன்று, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கணும். நீங்கள் தமிழ் பைபிள் படிச்சிங்கன்னா அப்படி மொட்டையாக இருக்கணும். நீங்கள் ஆங்கில பைபிள் படிச்சிங்கன்னா மஸ்ட் பிலீவ்னு இருக்கணும். தேவன் ஒருவர் உண்டென்றும் கட்டாயம் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறதுன்னு அடிப்படையில் ஒரு தெரிந்து கொள்ளுதுன்னு அடிப்படையில் நான் கர்த்தர் இருக்கிறான்னு விசுவாசிக்கிறேன், தேவன் உருவாக்குன்னு விசுவாசிக்கிறேன், தெரிந்து கொள்ளுது. சில மக்கள்கிட்ட நீங்கள் என்ன தான் சொன்னாலும் இல்லை நான் நம்ப மாட்டாங்க அப்படிம்பாங்க.
நம்ப மாட்டாங்கன்னா அவங்க நம்ப மறுக்கிறாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? மனிதன் வந்து அமீபாவிலிருந்து தான் வந்தாங்கிறாங்க. நீங்கள் என்னைக்காவது பார்த்தீங்களா? இல்லைங்க, அமீபாவிலேருந்து தான் வந்தேன், அதான் நம்முடைய முன்னோர்னு சொல்லி. இப்போது கேரளாவில் சிலருக்கு வந்து அபிமா தொட்டு செத்து போனாங்க, தெரியுமா? தெரியாதா? அது பழைய அழுக்கு குளத்தில் குளித்து 2-3 பேர் செத்து போயிட்டாங்க. அமீபா வந்து பாடியில் போச்சுன்னா மூளையை பாதிக்கும். நம்ம முன்னோர்கள் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆணு முழுங்க முடியாது. அமீபாலேருந்து வந்தோம், நீங்கள் அமீபாலேருந்து வரலை இல்லையா? நீங்கள் காணாட்ட கூட விசுவாசிக்கிறீங்க இல்லையா? நீங்கள் என்ன விசுவாசிக்க முடியாத தெரிந்து கொள்கிறீர்கள். நான் ஒரு மனுஷன்ட்ட ஒரு காரியம் சொல்கிறேன், நம்ப மறுக்கிறேன்னா அவர் விசுவாசிப்பதற்கு அவர் மறுக்கிறான்னு அர்த்தம். முதல் காரியம், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கணும். அது மட்டும் போதாது, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் ரிவார்டு கொடுக்கிறார். தன்னை மெய்யாக தேடுகிறவனுக்கு அந்த பலன் கொடுக்கிறார். அந்த பலன் தான் நன்மை. அவர் கொடுக்குற அத்தனை பலனும் ரிவார்டும் நன்மை. ஒருத்தனுக்கு ரிவார்டு கொடுக்கணும்னு என்ன அர்த்தம்? 4 அடி அடிக்கிறோம்னு அர்த்தமா? வியாதி கொடுக்குறோம்னு அர்த்தமா? ஒரு ரிவார்டு கொடுக்கணும்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு ஏதோ ஒரு நன்மை, ஒரு பெனிஃபிட்டை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு அர்த்தம். எஸ்ரா திருப்போம், எஸ்ரா 8:22. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரையும் கேட்க வெக்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அதில் நம்ம கவனிக்க வேண்டிய பிரதானமான காரியம், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் ஒருவர் ஒன்றென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவருடைய கரம் நன்மைக்கு எதுவாக இருக்கிறது. அவர் கொடுக்குற ரிவார்டு என்பது நன்மைக்கு எதுவாக இருக்கும். ஒரு மனுஷன் கத்தரை தேடுறான், கத்தரை முழு இருதயத்தோடு தேடுறான்னா அவனுக்கு அவர் கொடுக்குற அந்த ரிவார்டு, அவருடைய கரம் செயல்படும் பொழுது கரத்தை செயல்படுகிறார், தன் வல்லமை செயல்படுத்துகிறார் என்றால் அது நன்மைக்கு எதுவானது, லாபகரமானது. ஆனால் பிரதானமான காரியம் என்னன்னா, அவன் தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கணும்னு விசுவாசிக்கணும். இல்லைங்க, கடவுள் நினைச்சா கொடுப்பாருங்க, கடவுளுக்கு நமக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சாருன்னா கொடுக்குற சாமி நம்ம விசுவாசிக்கிறோமோ விசுவாசிக்கலையோ கொடுக்க நினைச்சா கொடுப்பாரு. அப்படி கிடையவே கிடையாது. சில மக்கள் இந்த கிருபையை தவறாக புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய அதாவது கிருபையும் விசுவாசம் இணைந்து போகக்கூடியது. கிருபையும் விசுவாசத்தையும் நீங்கள் பிரிக்கவே முடியாது. கிருபை கொடுக்கறது விசுவாசத்தினாலே நாம் சொந்தம் பாராட்டுகிறோம், உரிமை பாராட்டுகிறோம். நம்ம விசுவாசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் எல்லாமே கிருபையில் தான் கொடுக்குறாரு. கிருபையில் கொடுக்குறாருன்னா நீ விசுவாசிக்கட்டாலும் உனக்கு கொடுக்க நினைச்சாருன்னா கர்த்தர் கிருபையில் கொடுத்துருவார். அப்படி கிடையாது. நாம் பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் எல்லாவற்றையும் தன்னுடைய கிருபையினால் கொடுக்குறாரு. ஆனால் எவன் ஒருவன் விசுவாசிக்கும்படியாக தெரிந்து கொள்கிறானோ அவன் கர்த்தருடைய நன்மைகளை அனுபவிக்கிறான். நான் விசுவாசிக்க தவறேன், நான் விசுவாசிக்க மறுக்கிறேன் என்றால் கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளால் நான் அனுபவிக்க முடியாது. அதனால சொல்வது, தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவனு விசுவாசிக்கணும். ஒரு மெய்யாவே முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுகிறான்னா அவனுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார், கட்டாயம் கொடுக்கிறார். அந்த விதத்தில் அவருடைய கரம் அவருக்கு செயல்படுகிறது. கையில் வந்து சொல்லுவார், தேவன் ஒருவர் உண்டென்றும் அவரை தேடுகிற எனக்கு அவருடைய கரம் நன்மைக்கு ஏதுவான விதத்தில் செயல்படுகிறது. ஆமென். கர்த்தரை தேடி வர்றான், இவர் தான் தெய்வம்னு விசுவாசிக்கிறான், அவரை தேடி வந்தால் அவருடைய கரம் ஆசீர்வதிக்கிறது, நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, அவருடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை ஒரு மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கறது. இல்லை கடவுள் நினச்சா கொடுப்பாருன்னு நினச்சோம்னா அது ஆவிக்குரிய சோம்பேறித்தனம். கர்த்தருடைய வார்த்தையை மறுதலிக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாடான விதத்தில் விசுவாசிக்கிறது. யார் விசுவாசிக்கிறாங்களோ, யார் உண்மையாக தேடுகிறார்களோ அவர்களுக்கு நன்மையை கொடுக்குறார், நிறைவை கொடுக்குறார். இப்போ நம்ம சபைக்கு வருது சிலர் தப்பான ஒரு அபிப்பிராயம் சொல்லுவாங்க. நீங்கள் எப்போவுமே நல்ல காரியங்கள் மட்டும்தான் சொல்லுவீங்க, மக்களை கடிஞ்சு பேசுகிறது கிடையாது, கண்டித்து பேசுகிறது கிடையாது. கண்டித்து பேசுகிறதும் கடிஞ்சு பேசுகிறதும் ஊழியக்காருடைய வேலை இல்லை, பரிசுத்தனுடைய வேலை. வசனத்தினால அவர் மனந்திரும்பல கொண்டு வருகிறார். அவங்க நினைக்கிறாங்கன்னா நீங்கள் பேசுகிறது நல்லதாக பேசுகிறீங்க, நெகட்டிவாக பேசுகிறது கிடையாது. நீங்கள் உபாவத்தை எடுத்தீங்கன்னா உபாவத்தில் இருக்க சாபத்தையும் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அது நமக்குரியது கிடையாது. இந்த பூமியிலே கர்த்தர் நன்மையை கொடுக்குறாரு. சில நினைக்கிறாங்க கர்த்தர் நல்லதை கொடுக்குறாரு, எங்கே கொடுக்குறான்னு செத்ததுக்கு அப்புறம் கொடுக்குறாங்க.
செத்ததுக்கு அப்புறம் கொடுக்கல, இந்த பூமியிலே நமக்கு நிறைவை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், நல்வாழ்வை கொடுக்கிறார், வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனையும் கொடுக்கிறார். நாம் கற்பனை காண முடியாத ஒரு வாழ்க்கையை கொடுக்குறார். அவங்க கேட்க நல்லா தாங்க இருக்குது, நானும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டேங்க, கடவுள் எனக்கு ஏதாச்சும் நன்மை செஞ்சால் நல்லா தான் இருக்கணும், நானும் விரும்பத்தான் செய்கிறேன், நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு ஒரு நம்பிக்கை வருது, நான் விரும்புகிறேன். நீங்கள் விரும்புறதுனால கொடுக்குறது கிடையாது, நீங்கள் விசுவாசிக்கணும். எல்லாருமே விரும்புவாங்க, நல்ல வாழ்க்கையை வாழ விரும்புவாங்க. ஆண்டவன் கண்ணை திறந்துட்டா நல்லது தான், வாழ்க்கையிலேயே கஷ்டமாக போச்சுங்க, வாழ்க்கையே பாடாயிடுச்சு, கடவுள் ஒரு நல்லது செஞ்சுட்டா நல்லது தான். கர்த்தர் நல்லது செய்ய விரும்புகிறார். ஒரு மனுஷன் கூட கஷ்டப்பட விரும்புவது கிடையாதுங்க. சொல்கிறாங்க இல்லையா, அன்னைக்கு கூட காலைல ஒருத்தர் நேற்று ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது அவரோட சகோதரன் ஒருத்தர் மட்டும் நல்லா இருக்கிறாரு அவங்க குடும்பத்திலேயே, அவனுக்கு மட்டும்தாங்க அந்த குடும்பத்தை நல்லா இருக்கணும்னு அந்த காரியம் கிடைச்சிருக்கு, எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறாரு. அப்படி கிடையாது. கர்த்தர் எல்லாருமே நல்லா இருக்க நினைக்கிறார். தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்லவேன்னு இருக்கு. சில தங்க ஸ்பூனில் சாப்பிடுவோம், சில வாழ்நாளுக்கு கஷ்டப்படுவோம். கர்த்தர் விரும்பலை. எல்லாருக்கும் நல்ல வாழ்வை கொடுக்குறார், நிறைவான வாழ்வை கொடுக்குறார். அதான் கர்த்தருடைய விருப்பம். ஆனால் ஒரு மனிதன் தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மையான பலனை கொடுக்குறாருன்னு விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசித்தாதான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். நீங்கள் எதிர்பார்த்தா தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும். சில மக்கள் நினைக்கிறாங்க நடக்கிறதெல்லாம் நன்மை தாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாமே நன்மை தான், நம்ம இதை அனுபவிக்கணும்னு எழுதி வச்சிருக்கு, அதனால் இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கிறத அனுபவிச்சுட்டு போக வேண்டியதான். அப்படி உங்களுக்கு எழுதி வைக்கல. ஒரு மனிதனை குறித்த கர்த்தருடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனை குறித்த கர்த்தருடைய ஜாதகம் கூட தீமையானது கிடையாது, அத்தனையும் நல்லது. ஒரு ஜாதகம் கெட்டது அப்படின்னா ஜாதகத்தை எழுதினவன் கெட்டவன். நான் சொன்னது புரியுதுங்களா? வியாதி கெட்டது, தரித்திரியம் கெட்டது, மனவேதனையோடு வாழ்வது கெட்டது. ஒரு மனுஷன் கஷ்டப்படும் பொழுது கர்த்தருடைய இருதயம் வேதனைப்படுது. ஒரு ஆள் கஷ்டப்படுறான், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நிற்கிறான், மையாவே வழி இல்லாமல் இருக்கான். உங்களுக்கு இருதயம் வேதனைப்படலையா? ஒரு என்னப்பா சாப்பாடு வாங்கி தரவா கேட்க மாட்டீங்களா? பொல்லாதவனா நாமே நன்மை செய்ய அறிந்திருக்கும் போது தம்மை தேடுறவர்களுக்கு நன்மை செய்வது அதிக நிச்சயம் அளவான் இருக்கு. இப்போ கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிறவர். கர்த்தர் நல்லவர் சொல்கிறோம் இல்லையா? கர்த்தர் நல்லவர், காட் இஸ் குட்னு சொல்கிறோம்னா ஒவ்வொரு மனிதனை குறித்த கர்த்தருடைய நினைவுகள் சித்தம்ங்கிறது நல்லது. ஒரு நினைவுகள், ஒரு சின்ன நினைவுகள் கூட அவனை குறித்த அவருடைய நினைவுகள் கெட்டது கிடையாது. அப்போ கெட்டது கிடையாது என்னங்க, நல்லது என்னங்க? அப்போ கடவுளை ஆசீர்வச்சிடலாம்ல, என்னை உயர்த்திடாமல, என் கடன் பிரச்சனை வெளியே கொண்டு வந்துடலாம்ல. கொண்டு வர விரும்புகிறார். நீங்கள் விரும்பணும், நீங்கள் அதை வாஞ்சிக்கணும், அதை எதிர்பார்க்கணும். எதிர்பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியத்தை செய்வார். அதெல்லாம் சொல்கிறார், உங்களுடைய பரிசுத்தவான்களுடைய நன்மையிலே மகிழ்வார்களை எக்ஸைட் பண்ணுவார்களாங்கிறார். ஓரல் ராபர்ட்ஸ் தன்னுடைய மீட்டிங் எல்லா மீட்டிங்லையும் சொன்னார். வந்த உடனே சொன்ன இன்றைக்கு ஏதோ ஒரு நன்மை உங்களுக்கு நடக்குனார். எல்லா மீட்டிங்லையும் ஏதோ ஒரு நன்மை உங்களுக்கு நடக்குனார். அதை கேட்ட சிலர் என்ன சொன்னாங்கன்னா, அதை எப்படி சொல்ல முடியும்? ஏதோ ஒரு நன்மை நடக்குன்னு சொல்ல முடியும்? எல்லாருக்குமா நன்மை நடக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. இவர் நன்மை நடக்குன்னு ஏன் சொல்றாருன்னா, தான் ஆராதிக்கிற தேவன், தான் பிரசங்கம் பண்ணுகிற தேவன் நல்லவர், அவர் நன்மை செய்வாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அவங்களுக்கு அது குறித்த வெளிச்சம் இல்லை. எல்லாருக்கும் நன்மை செய்ய முடியுமா? சிலருக்கு நன்மை செய்ய மாட்டார் தான், சிலருக்கு நன்மை செய்வார் தான். வர்ற எல்லாருக்கும் பொத்தாம் பொதுவாக இன்னைக்கு ஏதோ ஒரு நன்மை உங்களுக்கு செய்வார்னு சொல்ல முடியுமா? செய்ய முடியும். இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மொழியில் ஒரு ஆணோ பெண்ணோ, படித்தவர்களோ படிக்கலையோ, இரவோ பகலோ, எந்த நேரமோ கர்த்தாவே நல்லவர் நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு நன்மை செய்வீர்னு நான் எதிர்பார்க்கிறேன்னா அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மை செய்வார். ஆனால் விசுவாசிக்கணும், தேவன் ஒருவர் உண்டென்றும் அந்த நல்ல தேவனை தேடி வருகிற அத்தனை பேருக்கும் நன்மையானதை தருகிறான்னு விசுவாசிக்கணும். முதல் பார்ட்டில் எல்லாருமே கரெக்டாக இருக்காங்க. சர்ச்சுக்கு போகிற எல்லாருக்குமே முதல் பார்ட் கரெக்டாக, கடவுள் இருக்கிறாரு. ஆனால் தம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மைகளை கொடுப்பாருன்னா அது சந்தேகங்கிறாங்க. நன்மை நல்ல வீடு கட்டி வாழ்றது என்னங்க நல்லது? சொந்த வீட்டில் வாழ்றது நல்லது, பிக்கல் பிடுங்கலாம் நல்லது, நினைச்ச நேரத்தில் ஆணி அடிக்கலாம். வாடகை வீட்டில் ஆணி அடிச்சு பாருங்க, சுத்தியில் தூக்குனாவே அவங்க ஈட்டுருவாங்க, இங்கே அடிக்கிறீங்கம்பாங்க. நம்ம அது பாண்டேஜ் தான், நீங்கள் நினைச்ச மாதிரி வாழ முடியாது. அதான் கர்த்தர் நல்லதை கொடுக்குறாரு. நீங்கள் அதான் பேச போகிறேன். நன்மைகளின் தேவன், நன்மை தருகிற நல்ல தேவன்.
நம்மை குறித்து அவர் அத்தனை நினைவுகளும் நல்லது. இந்த மர்வமாகாத மனது தான் அவர் எவ்வளவு நல்லவர்னு தெரியல. நீங்கள் அறிந்திருக்கிறதை பார்க்கலும் கர்த்தர் நல்லவர். அவ்வளோ கர்த்தர் நல்லவர் சொல்கிறோம். நம்ம அறிந்திருக்கிறதை பார்க்கலும் அவர் நல்லவர். நல்லவர்னா நாம் அனுபவத்தை பார்க்கலும் அவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகள் அதிகம். அவர் இவ்வளோதான் நல்லவர்னு அறிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் நன்மையை அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அனுபவிப்பதற்கு மேலாக, கற்பனை காண்பதற்கு மேலாக கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகள் வந்து ஏராளம், தாராளம். கர்த்தர் எவ்வளோ பெரியவர் நம்ம அறிய முடியல. அறிய எதிர்பார்ப்பு இருக்கும். இவ்வளோ இருக்கா, எனக்கு இவ்வளோ இருக்கா, அந்த எதிர்பார்ப்பு போக போக அதில் அனுபவிக்க முடியும். கர்த்தருடைய இருதயத்தை மட்டும் ஒரு மனுஷன் பார்க்குறான், கர்த்தருடைய இருதயத்தில் அவனுக்காக வைத்திருக்கிற கர்த்தர் நினைவுகளை பார்க்குறான்னா அத்தனையும் நல்ல நினைவுகள். அந்த நல்ல நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பழிப்பதற்கு அது ரெடி, ஆயத்தமாக இருக்கு. எங்கே இருக்கு? வாசல்ல பக்கத்தில் இருக்கு. எங்கேயுமே அலைய வேணாம். எங்கேயுமே கிறிஸ்தவங்க சில புத்தி இல்லாத நான் வேளாங்கண்ணி போகிறேன், போயிட்டு வா. எதுக்கு போகிற? முடிவு போடுறேன். முடிக்கு உள்ள ஒன்று இருக்கு தெரியுமா? என்ன இருக்கு? மூலன்னு ஒன்று இருக்கு. அதுக்கு கீழே புத்தின்னு ஒன்று இருக்கு. அதில் கர்த்தர் நல்லவர்னு தெரிஞ்சால் தான் நன்மை உணிக்க முடியும். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, பெரிய அறிவாளி, கொரிந்து சபைக்கு எழுதுறாரு, என்னுடைய பிரசங்கம் மனித ஞானத்தினால் இல்லைங்கிறார். தேவ பலத்தினால் இருக்கும்படி உங்களுக்கு விசுவாசம் மனித ஞானத்தின் மேல் இல்லை, தேவனுடைய பலத்தின் மேல் இருக்க வேண்டும் என்று பிரசங்கம் பண்றார். தேவனுடைய பலம்னா தேவனுடைய சத்துவத்தில். தேவனுடைய சத்துவம், தேவனுடைய வல்லமை விளங்குதுன்னா என்ன இருக்குன்னா அங்கே நன்மை உண்டாகும். கர்த்தருடைய கரம் வெளிப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே ஏதோ ஒரு நன்மையான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள் நடக்குதுன்னு அர்த்தம். ஆனால் அது ஒரு மனிதன் விசுவாசிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், அதை சொந்தம் மாறட்டணும். சங்கீதத்திருப்போம், சங்கீதம் 27. நினைக்கிற ஒரு சந்ததி ஒன்றுமே தெரியாட்ட கூட எல்லாம் தெரியும்னு நினைக்கும். அவர் தெரிஞ்சது ஒன்று கொஞ்சம் தான், ஆனால் எல்லாம் தெரிஞ்சது மாதிரி பேசுவாங்க. சங்கீதம் 27:13, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இந்த உயிருள்ளோர் வாழும் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை பார்ப்பேன், அதை அனுபவிப்பேன் என்று நான் விசுவாசிக்கலைன்னா எதிர்பார்க்காமல் இருந்தேன் என்றால் நான் கெட்டு போயிருப்பேன். நாளைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறைய மக்கள் சர்ச்சில் இருக்கும்போது நல்லா இருக்குமாங்க, நைட்டு போய் படுத்தோம்னா என்னத்தான் நடக்க போகுதுன்னு இருக்கும். பெருசாக எதிர்பார்ப்பு இருக்காது. நாளைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்? போன வாரம் இந்த மாதிரி இருக்கும், போன மாதம் எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருக்கும். அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்? போன வருஷம் இந்த மாதிரி இருக்கும். வேற என்ன இருக்கும்? அதே 1ஆம் தேதி தான், அதே பிப்ரவரி தான், அதே ஜனவரி தான், வேற ஒன்றும் இருக்காதுன்னா நீங்கள் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கலன்னு அர்த்தம். ஜீவனோடு வாழும் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தாலும் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருடைய இருதயத்தை பார்த்து கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு, கிருபைகள் எவ்வளவு, ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்த அறிவு இருந்துச்சுன்னா அது எதிர்பார்க்க ஆரம்பிப்போம். கர்த்தர் பரலோகத்தில் வாழ்றதுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலங்க. கர்த்தருடைய இருதயத்தில் நம்மளுக்காக நிறைய நல்வாழ்வுகள் எண்ணங்களை வச்சிருக்கிறாரு. அது இதுக்கு பரலோகம் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே அனுபவிப்பதற்கு வச்சிருக்கிறாருங்க. அனுபவிக்க வச்சிருக்கிறார். அதை நம்மளோட வாழ்க்கையில் அது வெளிப்படுத்த விரும்புகிறார். மீகாவில் சொல்லப்பட்டிருக்க மீகா 7:18 அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் இருக்கும். ஆங்கில பைபிளில் he delighted to show mercy, இரக்கம் காமிக்க அவர் விரும்புகிறார். இரக்கம்னா தயவு காமிக்க, கிருபை காமிக்க. அந்த நன்மையில் ஒரு காரியம் அவருடைய கைண்ட்னஸை காமிக்கிறது, அவருடைய தயவை காமிக்க விரும்புகிறார். இப்போ ஒரு ஆள் கஷ்டப்படுறாரு, உங்களுக்கு ஒரு நல்ல இருதயம், கையில் நிறைய காசு இருக்குது, ஏராளம் தாராளம் இருக்குது, வாழ்நாள் முழுக்க அவர் உதவி செஞ்சிட முடியாது. ஒரு சின்ன பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, ஒரு நாள் வாடகை கட்ட முடியல, ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது. அந்த பாரத்தை நீங்கள் நீக்கினீங்கன்னா உங்கள் மனதில் ஒரு நிறைவு இருக்குமா இருக்காதா? இருக்கும். அந்த கஷ்டத்தை நீக்கின உடனே, அவன் தோளில் இருக்க சுமையை நீக்கின உடனே உங்களுக்கு இப்போ அவன் அப்பாடாக இருக்கிறானோ இல்லையோ, நமக்கு ஒரு அப்பாடான் இருக்கும். பரவாயில்ல, அவனுக்கு ஒரு விடுதலை ஏற்படுத்தி கொடுத்துட்டேன் இருக்கு. ஏன் இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? விழுந்து போன மனுஷனுக்கு என்ன இருக்குங்க? ஏன் இருக்குன்னா இது தேவனுடைய ஒரிஜினல் எண்ணம். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் இருக்க பாரங்களை, கஷ்டங்களை, வேதனைகளை அவர் வெளியே எடுக்கும் பொழுது அவன் சந்தோஷப்படுறானோ இல்லையோ, அவருடைய இருதயம் சந்தோஷப்படுது.
இயேசு குறித்து வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குறவரா சுற்றி தெரிந்தார். என்ன எப்படி சுற்றி தெரிந்தார்? நன்மை செய்கிறவரா சுற்றி தெரிந்தாருங்க. போகிற இடமெல்லாம் நன்மை செஞ்சார். அதான் அவருடைய நேச்சர். கர்த்தர் நல்லவர் சொன்னோம்னா அவர் நன்மை செய்வார். என் வாழ்க்கையில் இருக்காருன்னு என்ன அர்த்தம்? எனக்கு நன்மை செய்வார். என்னை ரட்சித்திருக்காருன்னு அர்த்தம். என்னை நன்மை செய்வதற்காகவே அவருடைய குணாதிசயங்களை வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதற்காகவே என்னை ரட்சித்திருக்காருன்னு அர்த்தம். நீங்கள் நிறைய மக்களுக்கு கிறிஸ்தவத்தில் போகிறவரை கொஞ்சம் நல்லா இருக்கேன், அறிவாளியா. சில சர்ச்சுக்கு போனால் முட்டாளாயிரான். எப்படி சொல்கிறான்னா, சில காரியம் நமக்கு நன்மை மாதிரி தெரியும், ஆனால் அது நன்மை கிடையாது, தீமைமா. சில காரியம் தீமை மாதிரி தெரியும், ஆனால் அது என்ன இருக்குது? அதுக்குள்ள ஒரு நன்மை இருக்குது. என்ன இருக்குது? அதாவது இங்கே எப்படின்னா, தேவனுடைய செயலை பிசாசின் செயல்னு சொல்கிறது, பிசாசுடைய செயலை தேவனுடைய செயல்னு சொல்கிறது. ஒரு மனுஷன் வியாதியாக இருக்கானா என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் வியாதியை கொடுத்தவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு மாயி. ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? மத்தேயு 12 பரிசுத்தாவிக்கு விரோதமாக தூசணம் சொல்லாதீங்க. அது பரிசுத்தாவிக்கு விரோதமாக சொல்லக்கூடிய தூசணம். தீமையை நன்மைன்னு சொல்லக்கூடாது, நன்மையை தீமைன்னு சொல்லக்கூடாது. எத்தனை மக்களுங்க பார்க்கறதுக்கு தான் அது தீமை மாதிரி தெரியும், ஆனால் அதுக்குள்ள கடவுள் எதே ஒரு நன்மை வச்சிருக்கிறாரு. ஒரு நன்மை வைக்கலைங்க. தீமை என்னைக்குமே தீமை தான், நன்மை என்னைக்குமே நன்மை தான். ஏன் சேர்த்துருப்போம்? அப்படி விசுவாச்சிங்கன்னா கர்த்தரை அவமானப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். தீமையே செய்யாதவரை பார்த்து தீமை செஞ்சாருங்கிறீங்க, வியாதியே கொடுக்காதவரை பார்த்து வியாதி கொடுத்தாருங்கிறீங்க, தரித்திரையுமே ஆக்காத தேவனை பார்த்து தரித்திரையும் கொடுத்தாருங்கன்னா அவரை அவமானப்படுத்துறதுன்னு அர்த்தம். புரியுதா? குற்றஞ்சாட்டுறதுன்னு அர்த்தம். நீங்கள் போகிற வழில கீழே விழுந்துட்டீங்க, நான் இந்த ஊரில் இல்லை, நான் சென்னையில் இட்டேன் சொல்கிறீங்க, பாஸ்டர் தள்ளி விட்டாருங்கிறீங்க. எப்படி இருக்கு எனக்கு? எப்படி இருக்கு எனக்கு? நான் இந்த ஊரில் இல்லையாடா, வெளியூரில் இருந்தேன். இல்லை, அவர் தான் தள்ளி விட்டார், நான் பார்த்தேன்னா அது தூசணம் இல்லையா? நிறைய மக்கள் அதாங்க செய்கிறாங்க. கடவுள் கொடுக்காத வியாதியை கர்த்தர் கொடுத்தாருங்கிறாங்க. வாசிப்பம் ஏசியா 5:20. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்று சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்திற்கு புத்திமான்களாம் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. சில மக்கள் தங்களை ரொம்ப ஸ்மார்ட்னு நினச்சிக்கிறாங்க, ரொம்ப அறிவாளின்னு நினச்சிக்கிறாங்க. தீமை என்றைக்குமே தீமை தான். கர்த்தர் தன் பரிசுத்தவான்களை பயன்படுத்தி எது தீமை எது நன்மைன்னு நீங்கள் எழுதி வச்சிருக்கிறார். உபாகமம் புத்தகம் படித்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 14 வரை ஆசீர்வாதமாக இருக்குது. ஆசீர்வாதத்துக்கு 14 வசனத்தோடு நிப்பாட்டிட்டார். அதுக்கப்புறம் 15ஆம் வசனத்துலேருந்து கிட்டத்தட்ட 68 வசனம் வரை சாபத்தை டீட்டெயிலாக சொல்கிறாரு. ஏன்? எவனாச்சும் ஒரு முட்டா பை இதெல்லாம் ஆசீர்வாதம் சொல்லுவாங்கிறக்கா தான் நம் நன்மை என்னன்னு விளங்கிறோம். தீமையை கூட நன்மைன்னு சொல்லுவாங்கிறக்கான இது அனைத்தும் சாபன்ட்டார். சொரிஸ்வரங்கிறது என்னது? சாபம். அத்தனையும் சாபங்க. அதை எதிர்த்தரணும். அது கர்த்தர்ட்ட வரலை, கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கலங்கிறது எதிர்த்தரணும். கையில் காசு இல்லாமல் இருக்கிறது நன்மையா? நன்மை இல்லை. நாளைக்கு லீவு, எங்கேயே பிள்ளைகள் வெளியூர் போடுங்குது. இன்னைக்கு தாண்டா 1ஆம் தேதி சம்பளம் போடலையே, ஒரு 7ஆம் தேதி இருந்தால் கூட போட்டிருக்கலாம், கடை வாங்கி போகலாமான்னா அது நன்மை கிடையாது. பிள்ளைகள் ஒரு நல்ல உணவு கேட்குறவங்க வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா அது நன்மை கிடையாது. கடன்காரனுக்கு கடன் கட்ட முடியல, நன்மை கிடையாது. ஒரு நாளும் தீமையை நன்மையும் சொல்லக்கூடாது, நன்மையை தீமையும் சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லுதுங்க? தன்னிடத்தில் அத்தனை பேரையும் சுகமாக்கினார் இருக்கு. அத்தனை பேர்னா அத்தனை பேரையும். ஒரு ஆளை பார்த்து கூட, ஒருத்தனை கூடங்க. மகனே, நீ கொஞ்ச நாள் வியாதியாக இருப்பது நல்லது தான், உனக்கு மேலோட்டமாக பார்க்கறது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இதில் நான் இதே ஒரு பாடத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் சொன்னாரா? ஒருத்தனும் சொன்னாரா? ஒரு அப்போஸ்தலர்கள் வியாதி ஆக்கினாங்களா? ஏன் இருக்கு? வியாதி தீமை, தரித்திரியம் தீமை, கஷ்டத்தில் வாழுகிறது தீமை.
இன்னொன்று மக்கள் சொல்றாங்க, கெட்டவனுக்கு தான் கடவுள் அள்ளி கொடுக்குறாரு. கேட்கல? அது என்னதுங்க? வாசிங்க. அப்படி சொல்றவங்களுக்கு ஒரு வசனம் இருக்கு. மல்கியா 2. கசப்பை தித்திப்புன்னு சொல்லக்கூடாது, தித்திப்பை கசப்புன்னு சொல்லக்கூடாதுங்க. மல்கியா 2:17. உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். வருத்தப்படுத்துகிறீர்கள் போட்டிருக்க. சில ஆங்கில பைபிளில் மூல பாஷையிலும் சரி, வார்த்தையினாலே அவரை களைப்படைய பண்ணுகிறீர்கள் இருக்கும். இப்போது சில பிரசங்கத்தை கேட்டோம்னா நமக்கு உற்சாகமாக இருக்கும், சில பிரசங்கத்தை கேட்டோம் எந்திரிச்சு போயிடலான்னு இருக்கும். அப்படி எனக்கு சமீபத்தில் ஒரு நடந்துச்சு. ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் உட்காந்துட்டே இருந்தேன். அரை மணி நேரத்துக்கு மேலே என்னால் உட்காரவே முடியல. பார்த்தேன் ஒரு ஃபோன் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அத்தாடி ஃபோன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வெளியே போயிட்டேன். ஏன்னா அங்கே உள்ள உட்காந்து என்னால் கேட்க முடியல. ஏன்னா அந்த ஒவ்வொரு வார்த்தையும் என்னை கீழே பிடிச்சி இழுக்குது. அதே மாதிரி தான் கர்த்தர் சொல்றார், உங்கள் வார்த்தைகளாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், சோர்வுற பண்ணுகிறீர்கள், ஆனாலும் எதனால அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர் பேரில் அவர் பிரியமாயிருக்கிறார் என்றும் நியாயந்திருக்கிற தேவன் எங்கே என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. மக்கள் சொல்றாங்க, கெட்டவனுக்கு தான் ஏன் கொடுக்குறாரு? நல்லவனுக்கு எங்க காலம் இருக்கு? கெட்டவனுக்கு தான் அள்ளி கொடுக்குறாரு. அப்படி சொன்னீங்கன்னா கர்த்தருடைய இருதயம் அதுக்கு வேதனைப்படும். ஏன்னா அவர் செய்யலை. கெட்டவனுக்கு கர்த்தர் அவனுக்கு அள்ளி கொடுக்கல. அவன் சில பிரமாணங்களை கரெக்டாக கடைப்பிடிக்கிறான், சில ஸ்பிரிச்சுவல் பிரமாணங்களை கரெக்டாக கடைப்பிடிக்கிறான், கரெக்டாக வேலைக்கு போகிறான், ஞானமாக இருக்கான், ஞானமாக இன்வெஸ்ட் பண்ணுறான். பொல்லாதவனே நல்லா இருக்கான்னா கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைவாக இருக்கணும், சம்பூர்ணமாக இருக்கணும். கர்த்தர் ஒரு நாள் தீமை செய்யறது கிடையாதுங்க. கர்த்தர் தம்மை தேடி வருகிற அத்தனை பேருக்கும் நன்மை செய்கிறார், நிறைவை கொடுக்கிறார், நல்வாழ்வை கொடுக்கிறார். சில மக்கள் சொல்றாங்க, சில அது அது தீமை மாறு இருக்கும், ஆனால் நன்மை இருக்கும். என் மகனே ஒரு நாள் வட்டம் கேட்டான், இப்போ யூதாஸை கர்த்தர் காட்டி கொடுக்குறவன தானே படைச்சாரு, இப்போ அவனை கொடுத்து அவனுடைய கர்த்தரோட சித்தம் என்ன? அவனை கொடுத்த கர்த்தரோட சித்தம் என்ன? கிடையாதுங்க. எந்த ஒரு மனிதனையும் கர்த்தர் இதான் ஒரு சித்தம் தீர்மானிக்கிறது கிடையாது. ஆனால் அவன் காட்டி கொடுப்பான்னு அவர் தெரியும், காட்டி கொடுப்பான்னு தெரியுங்க. கேட்டின் மகன் கெட்டு போனாலே ஒருத்தன் கெட்டு போடல, இவன் தான் காட்டி கொடுப்பான்னு சொல்லி கர்த்தர் அவனை முன் குறிச்சு இவன் காட்டி கொடுக்குறவன் அப்படின்னு எழுதுறது கிடையாது. அன்னைக்கு பேதுரு மனம் திரும்பினது மாதிரி அவன் மனம் திரும்பி இருக்கலாங்க. கர்த்தர் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவனை அப்படி பயன்படுத்திட்டாரு. அப்படி சொன்னீங்கன்னா கர்த்தரை கெட்டவர்னு சொல்றீங்கன்னு அர்த்தம். நீதி செய்கிற தேவன் எங்கேன்னு கேட்குறீங்க. கர்த்தர் நல்லவர், கையில் ஊற்றி சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். புரியுதோ புரியலையோ, கர்த்தர் நல்லவர். புரியல, கர்த்தர் நல்லவர், எனக்கு தீமை செய்யவே மாட்டார், மாறவே மாட்டாருங்க. கர்த்தருடைய குணம், நான் கர்த்தர், நான் மாறாதவருடைய கேரக்டர் மாறாது. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதுன்றது பார்த்தீங்களா? அது எதுக்கு சொல்ல நம்ம துண்டா எடுத்து சொல்றோம். அந்த இடத்துல சொல்லும்போது கேரக்டரை பத்தி பேசுறாரு. கேரக்டரை பத்தி பேசும்பொழுது அந்த வசனம் நடுவில் வருது. அவருடைய கேரக்டர் என்னைக்குமே மாறாது. நேற்று நல்லவர், இன்னைக்கு நல்லவர், நாளைக்கும் என்னைக்குமே நல்லவருங்க. ஒரு நாள் கூட ஒரு மனிதனை குறித்த அவருடைய நினைவுகள் கெட்டது கிடையாது, அத்தனையும் நல்லது, நன்மைக்கு அதுவான நினைவுகள். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் நல்லவர் தான், ஆனா அவருக்கு நமக்கு ஒரு தீமை செய்யும் பொழுது பிசாசை வேலைக்கு வச்சுக்குவாரு. அவரா செய்ய மாட்டாரு. எப்படி செய்வாரு? பிசாசு சொல்லி விட்டுருவாரு, பிசாசு செய்வான். தமிழ் பாட்டு பார்த்தீங்கன்னா, சத்துரு சோதித்துட, அங்கிருந்து அந்த டாக்டர்ல வந்த பாட்டு தான் அது. அவரா செய்ய மாட்டாரு, ஆனா பிசாசை பயன்படுத்துவாரு. அது இல்லைங்க, நானா கொலை செஞ்சாலும், கூலிப்படை வச்சு கொலை செஞ்சாலும் கொலை தானே. என்னங்க, நான் செய்யலைங்க, அவன் தான் செஞ்சா அப்படி சொல்ல முடியுமா? உங்களை தான் முதல்ல தூக்குவாங்க. ஒரு மனுஷன் கஷ்டப்படுறானா கர்த்தருடைய இருதயம் வேதனைப்படுங்க. ஒரு மனிதன் சந்தோஷப்படுறானா, நிறைவா இருக்கிறானா, நன்மைகள் அனுபவிக்கிறானா, கர்த்தருடைய இருதயம் சந்தோஷப்படும், அகமகிழும்.
நான் அவனுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத அவன் அனுபவிக்கிறான் என்று அவனுடைய இருதயம் சந்தோஷப்படும். முன்ன இருக்கிற பாட்டில் நல்லா வந்திருக்கான், நிறைவாக வர்றான், அப்படி பார்க்கும்போது சந்தோஷப்படும். பிள்ளைகளை பார்த்து சில காரியம் இப்போ நல்லா இப்படிறான்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? பிள்ளைகள் நல்லா வந்தால் பார்த்தாங்க நம்ம சந்தோஷம் இருக்கும். பிள்ளைகள் கஷ்டப்படுது அப்படின்னா, வாழ்க்கையில் சில நன்மைகள் இல்லைன்னா நம்முடைய இருதயம் கஷ்டப்படுது. எதிர்பாருங்க, கர்த்தர் நல்லவர்னு எதிர்பாருங்க, எனக்கு நன்மை செய்வார்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புக்குள்ளதான் அவர் வேலையை செய்ய முடியும். கர்த்தர் என்னுடைய சூழ்நிலைக்குள்ள வரணும், என் பொருளாதாரத்துக்குள்ள வரணும், என்னுடைய சரீர சுகத்துக்குள்ள வரணும்னா கர்த்தர் நல்லவர், எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அத்தனையும் நல்லதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அந்த எதிர்பார்ப்புக்குள்ள கர்த்தர் உள் நுழைஞ்சு வேலை செய்வார். அதனால தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கணும்னு விசுவாசிக்கணும். எஸ்ரா புத்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை தேடுகிறவர்களுக்கு அவருடைய கரம் நன்மையாகவே இருந்துச்சு. எவன் தேடுறானோ அத்தனை பேருக்கும் கரம் நன்மையா இருந்துச்சு. கர்த்தர் நன்மை செய்வார்னு எதிர்பார்க்குறீங்களா? அப்போனா ஒரு எக்ஸ்பெக்ட், ஒரு பரவசம் இருக்கணும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். போகும்போது நல்லா வந்துடுவோம், சூப்பராக வந்துடுவோம் அப்படின்னு சிரிப்பு இருக்கு. என்ன சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, வேற. ஏன்னா உள்ள ஒரு எதிர்பார்ப்பு ஓடிட்டு இருக்கு. நம்ம ஆராதிக்கிற தேவன் நல்ல தேவன், ஏதோ ஒரு நன்மை நமக்கு செய்வார், கட்டாயம் செய்வார், இன்னைக்கு இருக்க மாதிரி விட மாட்டார், தூக்கிடுவார் அப்படின்னா உள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், ஜீவுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியா இருந்தால் கெட்டு போயிருப்பேன். பிசாசு என்ன சொல்றான்னா, உனக்கு வருகிற காலம் நல்ல காலமே கிடையாது, உன்னோட நல்ல காலம்னா முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி உனக்கு வர்ற அத்தனை காலமும் கஷ்டம் தான், எப்படியோ காலத்தை கடத்திட்டு போக வேண்டியதான், உனக்கு கிடையாது அப்படின்னா அந்த அந்த வசனத்தை நம்பலன்னு அர்த்தம். ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேங்கிறது கடந்த காலத்தை சொல்லல, எதிர்காலத்தில், நாளைக்கு நாளை கழிச்சு நான் எதிர்பார்ப்பேன். நிறைய மக்கள்கிட்ட போய் கர்த்தர் நல்லது செய்வாரா, ஏதாச்சும் வாழ்க்கை அடுத்து நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களான்னு கேட்டால் பெருசாக எதிர்பார்க்கலங்க, இன்னைக்கு இருக்கிற மாதிரியே இருந்தாவே போதும் அப்படிங்கிறாங்க. ரொம்பலாம் எதிர்பார்க்கல, இன்னைக்கு இருக்கிற மாதிரியே வாழ்க்கை அப்படியே போச்சுன்னா அதுலேயே எங்க திருப்திங்க. இப்போ கஷ்டம்லாம் போயிட்டு இருக்கு, இந்த போகிற வாழ்க்கையே அப்படியே போயிட்டோம்னா அதே போனா நீங்கள் விசுவாசிக்கக்கூடிய இருதயம் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். கடைசி வரை, கடைசி மூச்சு இருக்கிற வரை என் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும், என் வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போதான் கடைசி வரை அந்த உங்களுடைய பரிசுத்தவான்கள் உடைய நன்மையிலே எவ்வளோ நாள்? கடைசி வரை. அப்போ கடைசி வரை கர்த்தர் நல்லவர், எனக்கு நன்மை செய்வார், இருக்கிற நிலையிலிருந்து என்னை இன்னும் மேலே கொண்டு போவார், இன்னும் மேலே கொண்டு போவார், இன்னும் மேலே கொண்டு போவாருங்கிற எதிர்பார்ப்பு இருக்கணும். எபேசியர் சொல்றார்ல, நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய். எப்படி செய்வார் அது எனக்கு தெரியாது, எப்படி செய்வார் அது எனக்கு தெரியாதுங்க. நினைக்கிறதுக்கு மேலே செய்வார். என்ன செய்வார்? வேண்டிக் கொள்றதுக்கு மேலே செய்வார். எப்படி? என்ன வேண்டீங்க? ஒரு நல்லது வேண்டேன், நல்ல 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 சாமி எனக்காக நல்லதை வச்சிருக்காருன்னு வேண்டேன். நீங்கள் எதை வேண்டீங்களோ வேண்டுனதுக்கு மிஞ்சி செய்வார். இன்னும் நிறையா வேணும், இன்னும் நிறையா வேணுங்கிறது பேராசை கிடையாது, அது கர்த்தருடைய விருப்பம். உங்கள் வாழ்க்கையில் நிறையா இருந்தால் தான் நீங்கள் நிறைய நன்மைகள் செய்ய முடியும். நான் என் குடும்பம் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வாழ்க்கையில் அடுத்த வீட்டுக்கும் அடுத்தவனுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருப்பீங்க. உங்கள் வீட்டுக்கே ஃபீஸ் கட்டுற கஷ்டமாக இருக்குன்னா அடுத்தவனுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது. இந்த உலகத்தில் ஏதோ ஒரு சேனலாக இருக்கணும். சர்ச்சு கட்ட போகிறீங்க, பாஸ்டர் நீங்கள் ஒன்றும் ஜெபமே பண்ண வேணாம், நான் கட்டி கொடுத்துறேன் அப்படின்னா உங்கள் கையில் நிறையா இருக்குன்னு அர்த்தம். அதான் கர்த்தருடைய நோக்கம். பேராசங்கிறது சுயநலம், நான் எனக்குன்னு வாழ்கிறது. கர்த்தர் சுயநலமாக வாழ சொல்லலை, ஒரு கருவியாக வாழ விரும்புகிறார். உங்கள் வாய்க்காலில் தண்ணி ஓடிட்டே இருக்கணும், எப்போவுமே ஓடணும். ஓடனா தான் 4 வயக்காட்டுக்குள்ளே தண்ணியை பாய்ச்ச முடியும். அதான் கர்த்தர் விரும்புறது, அதான் கர்த்தருடைய சித்தங்க, கர்த்தருடைய ஆசை, கர்த்தருடைய விருப்பம். கையில் வந்து சொல்லுங்க, உயிருள்ளோர் வாழும் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன், வாழ்வேன் என்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறது. ஆமேன், ஆமேன். அந்த எதிர்பார்ப்பு இருக்கணும். இன்னைக்கு இருக்கிறத காட்டில் நல்லா வருவேன், இன்னும் நல்லா வருவேன், இன்னும் நல்லா வருவேன்.
நல்லா வந்தீங்கன்னா உலகம் உங்களை பார்க்கும். அது நேர்மையான வழியில், சூதாட்டம் பண்ணி வாங்குறது இல்லை, நேர்மையான வழியில் கர்த்தர் உயர்த்துறாரு, ஆசீர்வதிக்கிறார், மேன்மைப்படுத்துறாரு. பிசாசு சொல்லுவான், உனக்கு நல்லதே கிடையாது, உன் கனவே உனக்கு நிறைவேறாதுமா, உன் கனவு என்றைக்குமே நிறைவேறாது, நீ அப்படியே போக வேண்டியதான். நம்பாதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை உறுதியாக விசுவாசிங்க. நீதிமான் விசுவாசத்தில் பிழைப்பான் இருக்கு. விசுவாசம்னா ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பான். வேதம் சொல்லுகிறது, அவரை நம்பினவர்கள் வெட்கப்படலன்னு இருக்கு. கர்த்தரை நம்பினேன், கர்த்தரை விசுவாசேன் அப்படின்னா நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. வெட்கப்படுத்த மாட்டார். ஆனால் அந்த எபேசியர் 3:20 சொல்லுவது இல்லையா, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. நமக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்யணும், ஒரு எதிர்பார்ப்பு கிரியை செய்யணும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, எதிர்பார்ப்பே இல்லை அப்படின்னா உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். விசுவாசம் இருந்துச்சுன்னா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா எக்ஸைட்மெண்ட் இருக்கும், பரவசம் இருக்கும். நாளைக்கு என்ன நடக்கும் எதிர்பார்க்க, காலைல எந்திரிக்கிறதுக்கு ஒரு வாஞ்சியாக இருக்கும். இன்னைக்கு என்ன நடனமே நடக்க போதோ அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும். என்னத்தை அப்படின்னா நேற்று இருக்க மாதிரி தான் அன்றைக்கி இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு மெதுவாக எந்திரிப்பமேன்னு இருக்கும். கர்த்தரை விசுவாசிங்க. தேவன் ஒருவர், ஒன்றென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கணும், விசுவாசிக்கணும். அந்த பலன்கிறது அவர் கரம் நன்மைக்கு எதுவாக வெளிப்படுகிறது. நாம் நினைத்திருக்கதை காட்டிலும் கர்த்தர் நல்லவர். நாம் அறிந்திருக்கதை காட்டிலும் நம்ம மேல் வைத்திருக்க கர்த்தருடைய அன்பு பெருசு. கர்த்தர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை எவ்வளவு அன்பு கூறுகிறார், உங்கள் மேலே அவருடைய இருதயம் எந்த அளவுக்கு துடிக்குது, உங்களுக்கு என்ன செய்யலான்னு ஒரு வாஞ்சிக்கிறான்னு அவருடைய இருதயத்தை நீங்கள் மாதிரினா உங்களுக்கு லிட்டரலாகவே கண்ணீரே வந்துடும். ஆண்டவர் எனக்கு இவ்வளோ வச்சுருக்கீங்களா, எனக்கு இவ்வளோ செய்ய நன்மை வச்சுருக்கீங்களான்னு சொன்ன உடனே நீங்கள் அன்கான்சியஸாக சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க, கர்த்தாவே நீ நல்லவர், நீ நன்மை செய்கிறவர், எனக்கு நன்மை செய்வீங்கன்னா இன்னொரு நன்மையை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஏன்னா விசுவாசம் வேலை செய்யுது, எதிர்பார்ப்பு இருக்குது, ஒரு நன்மை வரும், திரும்பி சொல்லுவீங்க, ஆண்டவரே நீ ரொம்ப நல்லவர், எனக்கு நன்மை செய்கிறவர். அப்போ இன்னொரு எதிர்பார்ப்பு, இன்னும் கொஞ்சம் நன்மை வரும். அந்த நன்மை வாழ்நாள் முழுக்க அனுபவிப்பீங்க. ஆனால் உங்களுக்கு எதிர்பார்ப்பு குறைஞ்சிருச்சுன்னா விசுவாசம் நின்றுச்சுன்னு அர்த்தம். தேவனுக்கு பிரியமாக வாழ முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள், கிறிஸ்தவத்திலே லட்சக்கணக்கான மக்கள் வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் கிடையாதுங்க. சர்ச்சில் வந்து கேட்கணும், சந்தோஷமாக இருக்கிறவங்களாம் கை தூக்குங்க சொன்னோடனே ஒரு 4 பேர் தூக்குவாங்க. நீங்கள் விசுவாசியா அப்படின்னா சந்தோஷமாக தான் இருக்கணும். விசுவாசி ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறான்னு அர்த்தம். வாழ்நாளும் சந்தோஷம். நிறைய மக்களுக்கு சந்தோஷம் கிடையாது, கர்த்தர் மேல் ஒரு கசப்பு. எனக்கு ஏன் நன்மை செய்யலை, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாரு, ஏன் இவ்வளவு துன்பத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு கர்த்தர் மேல ஒரு கசப்பு. கர்த்தர் ஒரு மனிதனு கூட தீமை சேர கிடையாதுங்க. கர்த்தருடைய நினைவுகள் அனைத்தும் நல்லது, நன்மைக்கு எதுவானது. கர்த்தர் பாரபட்சம் உள்ளவர் அல்லவேன்னு இருக்கு. சங்கீதம் திருப்பம், சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். வாழ்நாள் முழுவதும் ஒன்னே ஒன்று தான் தொடரும். வாழ்நாள் முழுவதும் சாகிற வரை ஒன்னே ஒன்று தொடரும். என்ன தொடரும்? நன்மை தொடரும், கிருபை தொடரும். தீமை தொடரும் சொல்லலை. தன்மை தொடர்கிறது மட்டுமல்ல, உங்களை ஆளுகை செய்ய விரும்புகிறது. அந்த வசனத்துடைய லிட்ரல் மீனிங் வந்து தொடர்கிறது மட்டுமல்ல, உங்களை ஓவர்டேக் பண்ணி உங்களை அப்படி பிடிக்க விரும்புது. நீ கஷ்டம் இருக்கலாம், கஷ்டம் என்னை ஃபாலோ பண்ணலை, நன்மை ஃபாலோ பண்ணுது. அப்போ தான் நீ கர்த்தரை விசுவாசிக்கிறீன்னு அர்த்தம். நீ ஆராதிக்கிற தேவன் நல்லவர், அவரோட பிரசன்னம் எனக்கு முன்னே போகுது, அவரோட நன்மையும் கிருபையும் எனக்கு பின்னே வருது. அப்படி வாழுங்க. வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் மாத்திரமே என்னை தொடரும். 100 முறை சொல்லுவேன், நிச்சயமாகவே என் வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் மாத்திரமே என்னை தொடரும். ஆமேன், ஆமேன். கிருபைன்னா என்ன? தகுதி இல்லாதவனுக்கு தயவு காமிக்கிறது. இரக்கம்னா என்ன?
தண்டனையிலேருந்து விலக்கி வைப்பது. சில சில தண்டனைகள் எனக்கு நடந்திருக்கணும் நான் செஞ்ச தப்புக்கு, ஆனால் நடக்காமல் அதை வந்து விலக்கி வச்சு நன்மையை கொடுக்கறது. நன்மையை கொடுத்து என்ன சொல்கிறாரு, நான் நல்லவன் காமிக்கல, நான் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர்னு அறிய வைக்கிறாரு. நான் இவ்வளவு கெட்டவனாக இருந்தால் கூட நன்மை செய்கிறாரு, ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய பிள்ளையாக இருக்கேன். கெட்டவனா யாருக்கும் துன்மார்க்கமாக செய்கிறது கிடையாதுங்க. நம்முடைய தகுதியின் அடிப்படையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சாருன்னா ஒருத்தருக்குமே கிடையாது. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய மனதுருக்கம். திரும்பி வாசிப்போம் சங்கீதம் 27. நீங்கள் ரசிக்கப்பட்டீங்கன்னா பொல்லாதவன் கிடையாதுங்க, நீங்கள் ரசிக்கப்பட்டால் நீதிமானுங்க. ஒருவேளை உங்கள் செயல்கள் சில நேரத்தில் தவறாக இருக்கலாம். எப்போவுமே தவறாக இருந்துச்சுன்னா ரட்சிப்பை கொஸ்டின் பண்ணிடலாம் சில நேரத்தில். சங்கீதம் 27:13. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தாலும் கெட்டு போயிருப்பேன். சில மக்கள் கெட்டு போயிடறாங்க, வாழ்க்கையில் முன்னேறாமல் போயிடறாங்க. சில மக்கள் வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள் துன்பங்கள் அதை பார்த்துட்டு சில சூசைட் பண்ணி செத்து போயிடறான். சூசைட் பண்ணிடுறான், நம்ம எதிர்காலமே கிடையாது. நான் பல முறை சொல்லியிருக்கேங்க, சோறு இல்லாமல் கூட 3 நாள் வாழ்ந்துடலாம், தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நேரம் வாழ்ந்துடலாம். ஆனால் நம்பிக்கை இல்லைன்னா 1 செகண்ட் வாழ முடியாது. 1 செகண்ட் அடுத்த நாள் என்னால் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னா செத்து போவான். அதனால சொல்கிறேன், உயிருள்ளோர் வாழும் தேசத்தில் கர்த்தர் எனக்கு வைத்திருக்க நன்மைகளை நான் அனுபவிப்பேன் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு விசுவாசம் இல்லைன்னா நான் கெட்டு போயிருப்பேன். பெருசாக விசுவாசிங்க, நல்லதை விசுவாசிங்க. உங்கள் மனதில் எண்ணத்தில் இது சரியில்லை, அது சரியில்லை, இது குறையாக இருக்குது, அது குறையாக இருக்குது, இங்கே எனக்கு கடவுள் செய்யலை, அங்கே கர்த்தர் எனக்கு செய்யலை, அதையே எண்ணினீங்கன்னா அதையே பேசுவீங்க. சில காரியம் சரியாக இல்லாட்ட கூட கர்த்தர் நல்லவர், எனக்கு நன்மை செய்வார், இன்றைக்கி இருக்க பிரச்சனை மாறும், நான் அதை பார்க்கலை, அதில் என் மனதை செட் பண்ணலை. எப்போ பார்த்தாலும் பிரச்சனையை சிந்திக்கிறது, எப்போயோ பிரச்சனையை பேசணும்னா எதை இருதயத்தினால் நிறைஞ்சிருக்கிறதோ அதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். சில காரியம் நெகட்டிவாக இருக்கலாம், அதை பேசாதீங்க, அதை சிந்திக்காதீங்க. வாயையும் மனதையும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா வாழ்க்கை மாறிடும். சில காரியம் நெகட்டிவாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை, அதை பேசாதீங்க, அதை சிந்திக்காதீங்க. கர்த்தர் ஏதாச்சும் ஒரு நன்மை செஞ்சுருக்கிறாரா? ஒன்றுமே செய்யலையா? ஏதோ ஒன்று, அதுக்கு நன்றி சொல்லுங்க. ரோமர் 1 சொல்கிறாரு, அவங்க நன்றி அறியாதனால அவங்களுடைய புத்தி அந்தகாரப்பட்டுச்சுங்கிறது, அவங்க புத்தி இருளடைஞ்சிருச்சுன்னு இருக்கு. கிடைச்ச நன்மைக்கு நன்றி சொல்லிட்டே வாங்க, உங்களுக்கு புத்தி வந்து ஷார்ப்பாக இருக்கும். எந்த காலகட்டத்திலையும் முறுமுறுத்துறாதீங்க. நன்மை ஏன் முறுமுறுப்போம்? வர்ற காலம் நல்லா இருக்காது, நல்லதாக இருக்குது. நாளை காலம் நல்லா கவனிங்க, நாளை காலில் உங்களுக்கு வந்து 10 கோடி வரப்போகுது, உதாரணம் தான் சொல்கிறேன். வந்துச்சுன்னா சோத்திரம், இந்த 1 கோடியை கொடுக்க மறந்துடாதீங்க கர்த்தருக்கு. காலில் 10 கோடி, ஒரு பங்களா ஒருத்தர் எழுதி கொடுக்க போகிறாங்க, ஒரு பென்ஸு கார் ஒன்று கொடுக்க போகிறாங்க, ஒரு தோப்பு எழுதி வைக்க போகிறாங்க. எப்படி இருக்கும்? இன்றைக்கி நைட்டு தூக்க கயிறு போட்டால் செத்து போவீங்க. இல்லை பாசு சும்மா செத்து பாருங்க பாசுன்னு சொல்லுவீங்கன்னா ஏன்? 10 கோடி வீடு எல்லாம் வருது. அப்படி இருந்தால் சாக போகிறவங்க கூட தூக்கி போட்டு வந்துடுவா. ஏன்னா ஒரு எதிர்பார்க்குறான், அடுத்த நாளை கடத்தணும், என் வாழ்க்கையில் நிறைவாக வாழணும்னா என்னுடைய எந்த குறைகளையும் மனதில் எடுத்துக்கூடாது. சில குறைகள் இருக்க தான் செய்யும், அந்த குறைகளை தாண்டி வெளியே போகணும்னா இந்த இருந்தால் தான் அதை மேற்கொள்ள முடியும். ஆனால் சிந்திக்கிறது பேசுகிறதெல்லாம் குறை, அது குறை, இது குறை, இது குறை, அது குறைன்னா நம்முடைய மனதில் நன்மை குடியே போகாது. உள்ள கர்த்தர் வேலை செய்கிறதுக்கு இடமே இருக்காது. யார் வேலை செய்வா? பிசாசு நல்லா வேலை செய்வான். பாரு, அங்கே சரியில்லை, இங்கே சரியில்லை, பிள்ளை சரியில்லை, குடும்பம் சரியில்லை, கொண்டாடி சரியில்லை, வியாபாரம் சரியில்லை, வாங்குறவன் சரியில்லை, விற்கிறவன் சரியில்லை, எல்லாமே சரியில்லை, கடைசியில் நானும் சரியில்லை அப்படின்றோம். நல்ல காரியங்களை சிந்திங்க, கர்த்தர் கிரியை செய்யறதுக்கு இடம் கொடுங்க. முதல்ல இல்லை வறுமை, அது இல்லை, இது இல்லை, அதை விட்டுருங்க. 2வது காரியம், எந்த காலகட்டத்திலையும் உங்களை நொந்துக்காதீங்க. என்ன வாழ்க்கை, என்ன இருந்த எண்ணத்தை கண்டோம், உழைச்சி 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 ஒன்றும் இல்லாமல் போனதான் மிச்சம்னு உங்களையும் நொந்துக்காதீங்க. ஜெயிச்ச எவனுமே நொந்தது கிடையாதுங்க. யோசேப்பு கதை தெரியும் இல்லையா? யோசேப்பு செல்ல பிள்ளை, அப்பாவுடைய செல்ல பிள்ளை.
அப்பாவுடைய கைக்குள்ளேயே வளர்ந்த பிள்ளை. ஒரு நான் அண்ணன் தம்பி குழியில் போட்டாங்க. குழியிலிருந்து 20 வெள்ளிக்காசுக்கு விற்றுவிட்டாங்க. அதுக்கப்புறம் போர்த்திபார் வீட்டில் அங்கே பிரச்சனை. அதுக்கப்புறம் ஜெயிலில் போனால் கூட அங்கே இருக்கிற 2 பேரை பார்த்து கேட்குறான், ஏன் கவலைப்படுறேன்னு கேட்குறான். அப்படின்னா இவன் கவலையாக இல்லைன்னு அர்த்தம். அதாவது வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுறான், சாப்பாட்டுக்கே வழி இல்லை, வாழ்ந்தது குடிசை வீடு. ஜெயிலில் இருந்தால் சந்தோஷப்படுவாங்க, பரவாயில்ல மணி அடித்தா சோறுறா அப்படின்னு ஒரு திருப்தியாக இருக்கும். ஏன்னா இங்கே தான் இல்லை, பரவாயில்ல எங்கேயாச்சும் சோறு போடுறாங்களே அப்படின்னு இருக்கும். அவன் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழல, ரிச்சான வாழ்க்கை வாழ்ந்தவன். ஒரு ரிச் மேனுடைய பிள்ளை, ஒரு கோடீஸ்வருடைய பிள்ளைவன். ஆனால் ஒரு நிமிடம் கூட அவன் கவலையாக இருந்து கிடையாதுங்க. கவலையாக இருந்தவனை பார்க்க ஏன் உங்களுடைய முகம் சோர்ந்துருக்குன்னு கேட்குறான். ஜெயிலே அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, ஏதோ ஒரு நன்மை நமக்கு நடக்கும். எப்படி நடக்கும் தெரியாது, கர்த்தர் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வேலை செய்கிறார். எங்கே வேலை செய்யறான்னு தெரியாது, ஏதோ ஒரு இடத்துல எப்படியும் நமக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு. கர்த்தர் அடுத்த நாள் காலையில் பிரைம் மினிஸ்டராக மாற்றினார் அவனை. இது வந்து கதை இல்லை, நடந்த சரித்திரம். இது அவனோட வாழ்க்கையில் கிரியை செய்யணும் அப்படின்னா என்ன இல்லை, ஏது இல்லை, பாரு ஜெயிலில் சரியில்லை, சாப்பாடு சரியில்லை, ஒரு உப்புக்குள்ள உரப்புள்ள நிறைய சொல்கிறாங்க. ஜெயிலில் இருந்தோம்னா பெரும்பாலும் முள்ளங்கி சாம்பார் தான் போடுவாங்களாங்க, தெரியலன்னு சொல்கிறாங்க. முள்ளங்கி சாம்பார் தான் போடுவாங்களா, முள்ளங்கி நிறையா கொடுப்பாங்களாம். முள்ளங்கி நிறையா சாப்பிட்டா முட்டு வலி வருங்கிறாங்க. ஒருத்தர் சொன்னார், சித்தா டாக்டர், முள்ளங்கி நிறையா சாப்பிட்டோம்னா முட்டு வலி வந்துடும், அவங்களாம் ஓட முடியாதுங்கிறதுனால முள்ளங்கி நிறையா கொடுப்பாங்கிறார் ஒருத்தர். நீங்கள் நினைக்கிறது மாதிரி இங்கே சாம்பார் போட மாட்டாங்க, ஏதோ இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல கூட குறை சொல்லியோ முறுமுறுத்தே இல்லை. ஏன்? ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நல்லது நடக்கும், ஒரு நன்மை நடக்கும்னு எதிர்பார்ப்பு. ஜீவனோர் வாழும் தேசத்தில், பரலோகத்தில் இல்லை, கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால், கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் நினைச்சா கொடுத்துருவார்ல. கர்த்தர் நினைக்கிறாரு, நீங்க விசுவாசிக்கணும். ஜீவனோர் வாழும் தேசத்தில் என்னுடைய பார்ட் ஒன்று இருக்கு. என்னுடைய பார்ட் என்ன? விசுவாசிக்கவில்லை என்றால் கர்த்தருடைய நன்மையை அனுபவிக்க முடியாது. அந்த எதிர்பார்ப்பு தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். கர்த்தர் நன்மை செய்வார், நிறைவு செய்வார், வாழ வைப்பார். அதில் உங்களை ஒரு களி கூறுதல் இருந்திருக்கணும். உங்களுடைய பரிசுத்தவான்களுடைய நன்மையிலே களி கூறுவார்களாக, எதிர்பார்ப்பார்களாக, சந்தோஷப்படுவார்களாக. சங்கீதம் 31 எளிமையான காரியங்க. இப்படி தான், ஆனால் விசுவாசம் இப்படி தாங்க வேலை செய்யுது. இருக்குதில் நன்றி சொல்லுங்க. இன்னும் அவர் வைத்திருக்க நன்மைகளை அறிங்க, படிங்க, எதிர்பாருங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நல்லவர், நீங்கள் நன்மை செய்கிறீங்க, குடும்பத்துக்கு நன்மை செய்கிறீங்க, பொருளாதாரத்தில் நன்மை செய்கிறீங்க, எதிர்பார்க்குறேன் அப்படின்னா அந்த எதிர்பார்ப்புக்கு தேவனாக இருப்பார். அப்புறம் அடுத்த லெவலுக்கு போகிறீங்க, இன்னும் எதிர்பார்க்குறேன், இன்னும் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சி எங்கள் சொந்தத்திலேயே நான் தான் கர்த்தரை தேடுறேன், 4 பேருக்கு நான் உதவியாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், அப்படி தேடுங்க, இன்னும் அடுத்த லெவலுக்கு போவீங்க. சங்கீதம் 31:19 உமக்கு பயந்தவர்களுக்குன்னா மரியாதை கொடுக்கிறவர்களுக்கும், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை, நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிறன்னா நீ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற, ஸ்டோர் பண்ணி ஆயத்தம் பண்ணி அப்படியே மறைச்சி வச்சிருக்கிற, சேமித்து வச்சிருக்கிற உங்களுடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்குன்னு இருக்கு. நீங்கள் பரலோகத்தில் போனால் சில அதிர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு. சில நாள் போன உடனே ஏன் அதிர்ச்சியாக இருக்கும்? இவ்வளவு நீ அனுபவிச்சிருக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. இந்த வீடு உனக்கு வச்சுருந்தேன், இந்த வாழ்க்கை வச்சுருந்தேன், இந்த நிறைவான ஒரு லைஃப்பை வச்சுருந்தேன், அதை நீ கேட்கலை, உனக்கு இதை ஆயத்தம் பண்ணி வைத்திருன்னு கேட்கலை, அதை நீ அறியலை, விசுவாசிக்கலை, அனுபவிக்கலை. உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற எதுவுமே கர்த்தர் இன்னொரு ஆள் கொடுக்க மாட்டாருங்க. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் நிறையா வச்சுருக்காரு. அவருடைய பண்ட சாலை அப்படி நிறைஞ்சு நிற்கிது. இப்போது வேதத்தில் தேவனை எல்ஷடாய்ன்னு சொல்கிறோம் இல்லையா? எல்ஷடாய் சொல்லணும்னா அந்த வார்த்தையோட அர்த்தம் எல்லுன்னா தேவன், ஷட்டுங்கிற வார்த்தை மார்பகம்னு அர்த்தம். பல மார்பகங்களை கொண்ட ஒரு தேவன் அர்த்தம். பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்க, பிள்ளை போதுமான குடிக்கலைன்னா அவங்களுக்கு மார்பகம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பிள்ளை குடித்தாதான் தாய்க்கு சந்தோஷமாக இருக்கும். கர்த்தருடைய இருதயம் அப்படித்தான்.
நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது என்னைக்கு அனுபவிக்கிறோமோ அன்னைக்கு தான் அவருடைய இருதயம் சந்தோஷப்படும். அனுபவிக்கலைன்னா அவருடைய இருதயம் வேதனைப்படும். இவ்வளவு ஆயத்தம் பண்ணி அனுபவிக்காமல் இருக்கிறானேன்னு இருக்கும். அதனால தான் வேதம் சொல்லுதுங்க, என் இருதயத்துக்கு ஏற்ற போதகர்களை ஏற்படுத்துவேனர். அவருடைய இருதயத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாசஸ் இருக்கணும். அவருடைய இருதயத்தை சொல்லிக் கொடுக்குற ஆட்களாக இருக்கணும். வாசிப்போம் சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களால் சும்மா இருக்க முடியாதுங்க. சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, சொல்லாமல் இருக்கவே முடியாது. இடத்துல போகிறீங்க, பிரியாணி சூப்பராக இருக்குது, என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவீங்க. அது கரெக்டாக சாப்பிடுவீங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் சாப்பிடுவீங்க. அடுத்து வந்தவொன்னு நினச்சேன், சூப்பரில். நானே ஒரு குக்கை மனசில் வச்சுருக்கேன். சர்ச்சு டெடிகேஷனுக்கு அவனை தான் வைக்கலான் இருக்கேன். ஒரு கல்யாணத்துக்கு போன சும்மா பிரியாணி ஜம்முன்னு பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ அது சாப்பிட்டு 3 வருஷம் ஆச்சு. சொல்கிறோம்ல, அது பிரியாணி. கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் சொல்லாமல் இருக்க முடியாது. வாயத்தரன்னு சொல்லுவீங்க, ஆண்டவர் நல்லவர்ப்பா. நீங்கள் பாட்டு பாடும்போதே உங்கள் பாட்டிலே தெரியும், கர்த்தர் நல்லவர், கர்த்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர்னா உங்களுக்கு உள்ள ருசி பார்க்கலன்னு அர்த்தம். ஒரு நன்மை அடிச்சுட்டு சூப்பரில், கர்த்தர் நல்லவரில் அப்படின்னா நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அனுபவிச்சதுலேயே தெரிஞ்சிருங்க. சிலரை பற்றி பேச உடனே, ஒரு ஆளை பேச வச்சுங்களா, உங்கள் டக்குன்னு உனக்கு உணர்ச்சி அப்படி பூரிச்சு பேசுவோம். ஏன்? அவர்கிட்ட ஏதோ ஒரு நன்மையை பெற்ற உடனே அவங்கள போய் சொல்கிறதுக்கு வாஞ்சிப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறை இல்லை, ஒரு குறையும் இல்லை. அந்த லெவலுக்கு லைஃப் வாழ்ந்துடணும். இதை வாழ்க்கை ஓடுதில்லை, குறையே இருக்கக்கூடாது. பாஸ்டர் உங்களுக்கு வீடு வாங்கி தரேன், வேணாங்க, இருக்க வீடே மெயின்டைன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, இது எனக்கு இன்னொரு வீடு இருக்கு, வேணாங்க விட்டுருங்க. பாஸ்டர் ஒரு கோடி, வேணாங்க, இருக்குங்க, நிறையா இருக்குங்க. அந்த லெவலுக்கு வரணும். சில ஜனங்கள் வனாந்திரத்தில் போகும்போது மோசே ஒரு நான் சொன்னா தெரியுமா, கொஞ்ச நாள் காணிக்கை கொண்டு வராதிங்க, கொண்டு வந்த காணிக்கை வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னாரு. அந்த லெவலுக்கு வந்துடும், ஒரு குறையும் இல்லைங்க. பாஸ்டர் ஒரு பிளேசர் வாங்கி தரேன், ஐயோ அதுக்கு ஒரு ரூமே இருக்கு, அந்த ரூம்குள்ள வைக்கிறதுக்கே இடம் இல்லைன்னு சொல்லணும். அந்த லெவலுக்கு நீங்கள் போயிடணும். அந்த லெவலுக்கு வந்துட்டீங்களா? அதனால தான் சொல்கிறேன், வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம். பேராசை வந்துடாத, பெருமை வந்துடாத. அடுத்த லெவலுக்கு தாண்டிருங்க. எங்கேயும் குறை இல்லை, எல்லாமே நிறைவு. பணத்தை பற்றி சிந்திக்கவே கூடாதுங்க. கர்த்தர் ஒருத்தர் கொடுக்க சார், 1 கோடி கொடுத்து வாப்பண்ணா, 1 கோடி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன், ஐயோ 1 கோடி கொடுக்க சொல்லிக்காரா, நல்ல வேலை 1 கோடி கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டா அப்படின்னு இருந்தீங்கன்னா லைஃப் சூப்பர். என்னோட ஆசைலாம் அப்படித்தாங்க. சர்ச்சு கட்டணும், இன்னொரு சர்ச்சு கட்டணும், 2 சர்ச்சுக்கு வரல, அதுக்கப்புறம் சர்ச்சு கட்டி கொடுக்கணும். அந்த லெவலுக்கு போகணும். அதுக்கு தான் வாழ்க்கை இருக்கணும். கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு குறை இல்லை, பயந்தவர்களுக்கோ குறைவில்லை, ஒரு குறை இருக்கக்கூடாது. அப்புறம் சொல்ல, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுறீங்களா? சிங்கக்குட்டிங்கிறது ஸ்ட்ரென்த்தை வைக்கிறது, அதுக்குள்ள கூட குறையிரும், பட்னியாக கிடந்துடும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவனுக்கு, அதான் கர்த்தரை தேடுகிறவங்க எபிரேயர் 11:6, தேவன் ஒருவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு ரிவார்டு கொடுக்கிறார். இங்கே சொல்றாரு, அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கிறிஸ்தவனா கஷ்டம், கிறிஸ்தவனா கஷ்டம் இல்லை, கிறிஸ்தவனா நிறைவு. ஏன்னா நல்ல தேவனுடைய பிள்ளைகள், உங்களை குறித்தவருடைய நினைவுகள் அனைத்தும் நல்லது. நம்ம சர்ச்சில் ஒரு அம்மா, ஒன்றும் இல்லைம்மா, வீரமுத்து வீட்டுக்காரம்மா தான். அவங்க வீட்டில் எல்லாருமே ஹிந்து, வேலூர் பக்கம் சொந்த ஊர். நீ ஏன் சர்ச்சுக்கு போனேன்னு கேட்டிருக்காங்க சொந்தக்காரங்களாம்.
அந்த பாஸ்டர் நல்லவர்னு இருக்காங்க அவங்க. ஏன் அப்படி சொல்லக்கூடாதுங்க, கர்த்தர் நல்லவர் சொல்லுங்கன்னு. நான் நல்லவன் தான். நான் யாருக்கும் மனதில் தீமையை நினைக்க மாட்டேன். நீ நல்லா இருந்தால் தான் சந்தோஷப்படுவேன். இப்போ நல்லவர் என்னை சொன்னாங்கன்னா அந்த குடும்பத்தை குறித்து நான் வச்சிருக்கிற நினைவுகள் அவங்க அறிஞ்சிருக்காங்க. நம்ம நல்லா இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு, அதுக்காக ஆலோசனை கொடுக்குறாரு. அப்போ அதான் நல்லவர்னு அர்த்தம். நல்லவர்னா நம்மை குறித்த அவருடைய ஒரு நினைவு கூட கெட்டது கிடையாது. கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறோம்னா நம்மை குறித்த அத்தனை நினைவுகள் நல்ல நினைவுகள். அதான் கர்த்தருங்க. இன்னும் 2 வசனம், ஒரு வசனம் குறித்து வச்சுக்கோங்க. சங்கீதம் 65:4, அப்புறம் சங்கீதம் 52:1 எடுப்போம். சங்கீதம் 65:4, அப்புறம் சங்கீதம் 52:1 பிற்பகுதி. தேவனுடைய கிருபை என்னால், தேவனுடைய கிருபைன்னா தேவனுடைய கைண்ட்னஸ், தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம் என்னாலும் உள்ளதுன்னா என்னைக்குமே இருக்கும். அப்போ என்னைக்குமே கர்த்தர் நல்லவர், என்னைக்குமே கர்த்தர் நன்மை செய்வார். ஒரு நாள் செய்ய மாட்டார், இது கெட்ட நாள், இது ராவு காலம். எல்லா நாளும் நன்மை செய்வார். அப்போ எல்லா நாளும் உங்களோட நினைப்பு என்னவா இருக்கணும்? ஏதோ ஒரு நன்மை நடக்கும். நாளைக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அடுத்த வாரம் சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்த வாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படின்னா உங்களுக்குள்ள கர்த்தரை குறித்த ஒரு நல்ல நினைவு இருக்குன்னு அர்த்தம். சங்கீதம் 84:11, தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடவுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதரார். உத்தமமாக நடக்கிறவனுக்கு கர்த்தர் நன்மையை கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். உத்தமமாக நடக்கிறன்னா கர்த்தரை விசுவாசிக்கிறான், கர்த்தருடைய கிருபை விசுவாசிக்கிறான், கர்த்தருடைய தயவை விசுவாசிக்கிறான்னா அவனுக்கு நன்மையை கொடுக்காமல் கட்டாயம் இருக்க மாட்டார், அதை தக்க வச்சுக்க மாட்டார். இப்போது வேதம் சொல்லுகிறது, சொந்த குமாரன் என்று கூட பாராமல் நமக்காக இயேசுவை கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி? ஒரு நன்மையை கூட அவர் தக்க வச்சுக்க மாட்டார். இப்போது ஒரு யாருக்கோ ஒருத்தவங்க கொடுக்க விரும்புகிறீங்க, ஒரு கிஃப்ட் கொடுக்க விரும்புகிறீங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள் இருக்குது, அதை கொடுப்பீங்களா, வச்சுக்குவீங்களா? எங்க இப்போ இப்படி சொல்கிறேன், உங்கள்கிட்ட 3 வைர நெக்லஸ் இருக்குது. ஒரு வைர நெக்லஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை முதல்ல கொடுப்பீங்களா? அது நல்ல வைர நெக்லஸ் தான், அதை கொடுப்பீங்களா? 3மே கொடுக்க மாட்டீங்களா? பிடிச்சிருக்கிறத வச்சிருப்போம், தக்க வச்சுக்குவோம். நமக்கு வேணும், நமக்கு நல்லா இருக்குமே. கர்த்தர் ஒரு நன்மையை கூட தக்க வச்சுக்க மாட்டாருங்க. அவருடைய பெஸ்ட் தன் குமாரனே கொடுத்திருக்கிறார் என்றால் மற்ற எல்லாவற்றையும் தராமல் இருப்பது எப்படி? ஏன் சொன்னார்? ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமா இருக்கிறார். பேதுரு சொல்றாரு, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய அனைத்தையும் அப்படி திவ்ய வல்லமை கொடுக்குதுங்கிறாரு. தீமையத்தில் சொல்றாரு, நான் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாக கொடுக்குறாருன்னு இருக்கு. இதான் கர்த்தர் அப்படின்னா அதை நீ எதிர்பார்க்கணும், வாஞ்சிக்கணும். இன்னைக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நாளைக்கு நாள் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கணும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். ஒரு சம்பவம் படித்தேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கார், நாளுக்கு நாள் மோசமாயிட்டே இருக்குது. டெய்லி அவர் என்ன தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இம்ப்ரூவ் ஆகவே இல்லை. ஒரு பாஸ்டர் போயிருக்காரு, பாஸ்டர் போயிட்டு ஜோம் பண்ணுவோன்னு இருக்காரு. ஜோம் பண்ணிட்டு, நாளைக்கு உனக்கு இதோட மோசமாகாது, இன்னைக்கு எப்படி இருக்கையோ அப்படியே நாளைக்கு இருப்பேன், நாளைக்கு பெட்டராகவேன்னு சொல்லலை, இன்னைக்கு எப்படி இருக்கையோ அப்படி இருப்பேன். அவனுக்கு அந்த ஆளுக்கு மைண்டு முழுக்க என்னென்னா நம்ம பிழைக்க மாட்டோம், ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்டிஷன் மோசமாயிட்டே இருக்குது. அவர் போய் சொல்லியிருக்காரு, அவன் ஜோம் பண்ணுவோம், இன்னைக்கு இருக்கிறத காட்டில் நாளைக்கு உனக்கு மோசமாகாது. மறுநாள் போயிருக்காரு, நேற்று எப்படி இருந்துச்சு அதே மாதிரி இருந்திருக்கு. அவர்கிட்ட இப்போ விசுவாசிக்கிறியா, நாளைக்கு நல்லாயிருன்னு விசுவாசிக்கிறியான்னு இருக்காரு. இப்போ விசுவாசிக்கிறேன் இருக்காரு. முதல்ல நீ நல்லாயிருவேங்கிறத அவளை விசுவாசிக்க முடியல. முதல்ல நேற்று காட்டில் இன்னைக்கு மோசம் ஆகலை, அப்படியே இருக்கு. நாளைக்கு நல்லா இருக்கும் விசுவாசிக்கிறேன் விசுவாசிருக்காங்க, ஒரே வார்த்தை டிசாச்சு வெளியே போயிட்டாரு நாள். முதல்ல நம்புங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலையை செயல்படுவதற்கு அவருக்கு ஒரு வாசலை திறந்து கொடுங்க. கர்த்தர் வாழ்க்கையில் கிரியை செய்வார். என்னுடைய வியாதியிலிருந்து, தீமையிலிருந்து, என்னுடைய வறுமையிலிருந்து வெளியே கொண்டு வருவார், கட்டாயம் கொண்டு வருவார். ஆனால் எனக்கு
ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். அவருடைய நன்மைகளை நான் சந்தோஷப்படணும், களி கூறணும். கர்த்தர் நல்லவர் அப்படி சொல்லும் பொழுதே உங்களுக்கு இருதயத்தில் ஒரு பூரிப்பு இருக்கணும். என் தேவன் நல்லவர், எனக்காக அவர் வைத்திருக்கிற நினைவுகள் நன்மைகள் அனைத்தும் நல்லது. அந்த நல்ல நினைவுகள் வாழ்க்கையில் செயல்படுகிற எதிர்பார்ப்பு இருக்கணும். சர்ச்சை முடிஞ்சோன்னா நம்ம அதை சொல்கிறது கிடையாது. பொதுவாக என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, பரிசுத்த நாமத்தை சோத்திரி அப்படின்னு அர்த்தம். சர்ச்சை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். முடிஞ்சுட்டா ப்ரேயரு ஓடிடுறாருங்கிற மாதிரி நம்ம வேகமாக சொல்லி முடிஞ்சிடுவோம். அதை சொல்கிறாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல பெனிஃபிட்ஸையும் மறந்துடும். அந்த பெனிஃபிட்ஸில் நன்மைங்களுடைய ஒரு காரியம் பெனிஃபிட்ஸ்னு அர்த்தம். கீழே என்ன பெனிஃபிட்ஸ் வரும்? அக்கிரமெல்லாம் மன்னித்திருக்கிறார், நோய்கள் எல்லாம் குணமாக்கி இருக்கிறார், உன் பிராணனின் அழிவுக்கு விலைக்கு மீட்டிருக்கிறார், கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உன்னை முடிச்சுட்டிருக்கிறார், உன் வாயை நன்மையினால் திருப்தியாக இருக்கிறார், கழுகுக்கு சமணமாக உன் வயது திரும்ப வாழ வயது போலாகன்னு இருக்கு. நல்லா கவனிங்க. இளமையாக இருக்கணுமா? சீக்கிரம் சொல்கிறேங்க, நல்லது நடக்கும், என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு இருக்கிற காட்டில் கர்த்தரை அடுத்த நாள் நல்லா கொண்டு வர உள்ள ஒரு பூரிப்பு இருக்கட்டும். ஒரு பாடி அப்படியே ரெனவேட் ஆகும். உங்கள் பாடி அனுபவிப்பதற்கேற்ற விதத்தில் உங்கள் பாடி மாறும். சிலர்லாம் வாழ்க்கையில் 5 நிமிஷம் சிரித்து பார்த்தது கிடையாதுங்க. அவங்க சிரித்ததே கிடையாது. அவங்க சிரித்தது கிடையாது. வாழ்க்கை குறித்து எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அடுத்தது நல்லது நடக்குமானுங்கிற எதிர்பார்ப்பே கிடையாது. 30 வயசில் 60 வயசு ஆள் மாதிரி இருப்பார். ஏன்? எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. நல்லது நடக்குன்னு எதிர்பார்ப்பு இல்லை. நல்லது நடக்குன்னு நினைங்க. வாயை நன்மையினால் திருப்தி ஆக்குறாருன்னா மனசு நன்மையினால் திருப்தி ஆகணும். மனசு நன்மையினால் திருப்தியாகி வாயில் நன்மை வந்துருச்சு. குறைவுகளை சிந்திக்கக்கூடாது, குறைவுகளை பேசக்கூடாது, நல்லதை சிந்திக்கணும். நல்லதை பேசணும்னா நல்லதும் இருக்கும், சரீரமும் நல்லதாக இருக்கும். வயசு 70 அது போயிட்டு போகுது. வயசு பார்த்தா 40 மாதிரி இருக்கணும். விக்கு வச்சு இல்லை, விக்கு ஆளே கெட்டப்பே மாறிடணும். புரியுதாங்க? அதுக்கு இங்கே தான் ஆரம்பிக்குது. எதையோ ஒன்று சிந்திக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவர், நன்மை செய்வார், நன்மைகளை களி கூறுங்க. கடைசியாக ஒரு வசனம் சங்கீதம் 119, சங்கீதம் 119 68. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறீர், உங்களுடைய பிரமாணங்களை எனக்கு. தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவர். பிசாசு கெட்டவன், கெட்டது செய்கிறவன். கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிறவர். நன்மைகளை களி கூறுங்க, விரும்புங்க, வாஞ்சிங்க. இல்லாத பற்றி குறை பேசாதீங்க. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை விசுவாசிங்க, எதிர்பாருங்க, நன்மைகளை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க, விசுவாசிங்க. என் வாழ்க்கையில் கர்த்தர் ஏதோ ஒரு நன்மை செய்வார் நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அவர் செயல்படுவதற்கான சூழ்நிலை உண்டாயிருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் ஆசீர்வதிப்பார். ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அத்தனை நன்மைகளை அனுபவிக்க பண்ணுவார். வாழணும்ல? அது கர்த்தர் நல்லவர் என்பதை விசுவாசிங்க, நன்மைகளை களி கூறுங்க. ஜெபிப்போம். பிதாவை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா தயவுக்காக, கிருபைக்காக நன்றி, அனுகூலங்களுக்காக சோத்திரம், ஒத்தாசைகளுக்காக நன்றி, மேலான தயவு, இரக்கம், காருண்யம், இவைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வந்த மக்களை ஆசீர்வதிக்கிறேன், கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன், கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உடைய பரிசுத்தவான்கள் உடைய நன்மைகளை களி கூறட்டும், உடைய ஆசீர்வாதத்தில் களி கூறட்டும், உடைய அளவில்லாத கிருபைகளை களி கூறட்டும், உடைய மன உருக்கத்தில் களி கூறட்டும், பெரிய தேவனுடைய பெரிய மகிமையை காணட்டும், நல்ல எதிர்பார்ப்பு இருக்கட்டும், தேவனுடைய நன்மையை அனுபவிக்கட்டும். ஜீவனோர் வாழும் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாக இருந்தால், எதிர்பார்க்காமல் இருந்தால் கெட்டு போயிருப்பேன்னு சொல்லுகிறானே. கெட்டு போகிற ஜனங்கள் இல்லை, அழிந்து போகிற ஜனங்கள் இல்லை, விசுவாசிக்கக்கூடிய மக்களாக எங்களை மாற்றுவதற்காக நன்றி. ஆசீர்வதியும் கனமும் மகிமையும் துதியும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரியை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி
உண்மையில் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்காயுசோடு ஒரு நோயும் ஒரு பலவீனமும் ஒரு குறைவில்லாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவோடு வாழ பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.